ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் க்ரீன் கிராம் ஃபேஸ் பேக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிறு மாவு அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இன்டர்னலாக சாப்பிடும்போது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. வெயிட் லாஸ்க்கு அதில் நிறைய விட்டமின் சி இருக்குது. நம்ம டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், நம்மளோட ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துக்கும், நம்மளோட ஹார்ட் டிசீஸ் வராமல் தடுக்கிறதுக்கும், நம்ம இம்யூன் சிஸ்டமை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கும் அண்ட் கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கும் நம்ம உள்ளே சாப்பிடும்போது இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்ட் விட்டமின் சி வந்து நம்ம வெளியே நிறைய வகையில் வந்து ஃப்ரூட்ஸாக வந்து எடுத்துக்கிறோம். பட் உண்மையாக வந்து நம்ம இதை சாப்பிடும்போதே ஒரு பச்சைப்பயிறு நம்ம சாப்பிடும்போதே இதுலேருந்து கிடைக்கும். அண்ட் பச்சைப்பயிரை வந்து நம்ம வந்து இன்டர்னலாக எடுக்கும்போது இவ்வளோ பெனிஃபிட்ஸ்னால் நம்ம வெளியே அப்ளை பண்ணும்போது ஸ்கின்னுக்கு நல்லா மாய்ஸ்சர் வந்து கொடுக்கும். ஸ்கின்னை அழகாக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். நம்ம என்னென்னமோ க்ரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். பட் இந்த க்ரீன் கிராம் அந்த வெறுமனே இந்த பைத்த மாவுலேயே வந்து அந்த உங்களுக்கு எக்ஸ்ஃபோலியேஷன் இது இருக்குது. ஸோ தேவையில்லாத பழைய ஸ்கின்னெல்லாம் வெளியே தள்ளி உங்களுக்கு ரிங்கிள்ஸ் எல்லாம் வராமல், பிக்மெண்டேஷன்லாம் வராமல், அதாவது கரும்புள்ளிகள், உங்களுக்கு வந்து சுருக்கங்கள் எல்லாமே வராமல் தடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பருக்கள் வராமலும் தடுக்கும். அவ்வளோ நல்ல விஷயங்கள் வந்து இந்த பச்சை பயிரில் இருக்குது. நாம் வந்து பச்சை பயிறு மாவை வந்து வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு டெய்லியும் தயிர் போட்டு ஃபேஸ் பேக்காக போடலாம். இல்லை ஜஸ்ட் குளிக்கும்போது சோப்பு பதிலாக அதை போட்டு நம்ம முகம் கழுவிட்டு வரும்போதே நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். நம்ம தயிரில் போட்டு ஃபேஸுக்கு போடும்போது நல்ல ஒரு மாய்ஸ்சர் வந்து கிடைக்கும். ட்ரை ஸ்கின்னுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் ஃபேஸ் வந்து கருப்பாக இருக்குது, கொஞ்சம் டேனாக இருக்குது, அதெல்லாம் ரிமூவ் ஆகணும். பிக்மெண்டேஷனாக போடணும். இந்த ஃபேஸ் பேக் போடுறது மூலமாக ஒரு தொடர்ந்து பாருங்களேன், உங்க ரிங்கிள்ஸ்லாம் வராமல் தடுக்க முடியும். அண்ட் இதை வந்து நீங்கள் இன்டேக்காக சாலட் மாதிரி எல்லாம் செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் உள்ளேருந்து உங்கள் ஸ்கின் க்ளோ ஆகிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் இன்டர்னலாகவும் யூஸ் பண்ணலாம், எக்ஸ்டர்னலாகவும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் சாப்பிடும்போதும் உங்களுக்கு வந்து 2 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு தாராளமாக இதை கொடுக்கலாம். நீங்கள் முகத்துக்கும் தடவலாம். குழந்தைங்கள்லேருந்தே நீங்கள் இதை பவுட்ரு பண்ணி வச்சு வீட்டிலையே குழந்தைங்களுக்குமே வந்து கொடுக்கலாம். உங்களுக்கு கரும்புள்ளிகள், மங்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருந்தாலும், இல்லை உங்களுக்கு வந்து நெத்தியில் ஒரு கலரு, கன்னத்தில் ஒரு கலர் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பருக்கள் வந்துகிட்டே இருக்குங்கிறவங்களுக்கு இதை போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த எண்ணெய் வந்து அதிகமாக வந்து வலியாமல் தடுக்கும். அண்ட் இதை ஓவர் யூஸ் வந்து பண்ணக்கூடாது. அதை நம்ம நோட் பண்ணணும். அதாவது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து நல்ல ஸ்கின் நல்லா ஒயிட்னிங் ஆகுது, ஸ்கின் பிரைட்டன் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 டைம் போடும்போது என்னாகும், எண்ணெய் வந்து முகத்தில் வந்து ரொம்ப சுருக்க ஆரம்பிச்சிடும். நம்ம முகமே வந்து ஒரு நாளைக்கு 2 டைம் தான் கழுவணும். அதுக்கு மேலே நீங்கள் கழுவுனீங்கன்னா எச்சா வந்து அது ஸ்கின் ட்ரை ஆகும்போது நம்ம ஸ்கின் என்ன நினச்சிக்கோன்னா, நமக்கு இன்னும் அதிகப்படியான எண்ணெய் வந்து முகத்துக்கு தேவை அப்படின்னு சொல்லி அது இன்னும் சுரக்கும் போது உங்களுக்கு பிம்பிள்ஸ் எல்லாம் அதிகமாக வரும். ஸ்கின் வந்து கருமையாகும். இதை வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு டைம் பயன்படுத்தினாலே வந்து போதுமானதாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு டைம் பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஸ்கின் வந்து கிளாக் ஆகாமல் தடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.